ஹாய் வெல்கம் டு ஸ்டடி வித் ஆதி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி டெஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காண்டி டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கேன். என்னோடய ஸ்கோர்ஸும் இதில் வந்திருக்கு. இது வந்து ஆலிவ் போர்டில் வந்துட்டு நான் டெஸ்ட் சீரீஸ் வாங்கி அதில் அட்டன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு பாருங்கள். இது வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது வந்து அட்வான்ஸ் லெவல் டெஸ்ட் உள்ளது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் செக்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்துட்டு பாருங்கள் 7.54 டைம் தான் லெஃப்ட் இருக்குது. ஸோ நான் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து டோட்டலாக 17 கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து க்ளோஸ் டெஸ்ட்டும் பேசேஜ் ரீடிங்கும் இது ரெண்டுமே அட்டன் பண்ணல. இது தவிர இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து ஓரளவுக்கு வந்து அட்டன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7.25 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து இந்த பேசேஜ் ரீடிங் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த பேசேஜ் ரீடிங்கில் வந்துட்டு நான் 3 கரெக்டு 2 வந்து ராங்கு. ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இந்த டெஸ்ட்டில் நான் வந்து இங்கிலீஷில் வந்து எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் அட்டன் பண்ணல. ஸோ வந்து 35க்கு 34 அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேசேஜ் ரீடிங் வந்து என்னால் வந்து லாஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நான் வந்து பேசேஜ் ரீடிங்கே போனேன். ஸோ வந்துட்டு யார் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ முதல்ல அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. நான் எப்போவுமே பேசேஜ் ரீடிங் தான் லாஸ்ட்டாக போவேன். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேசேஜ் ரீடிங் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 10 மினிட்ஸ் கூட ஆகிடும் எனக்கு. ஒரு மாதிரி ஸ்டக் ஆவேன். இன்னொன்று என்ன சொல்லலாம், அந்த நம்ம வந்து சப்போஸ் நம்ம அந்த ரீட் பண்ணி நம்ம அதுக்கு ஆன்சரே பண்ணாலும் நான் அதை வந்து அந்த ஒவ்வொரு கொஸ்டினே வேலிடேட் பண்ணுறதுக்காண்டி திருப்பி போயிட்டு நான் பேசேஜ் வந்து ரீட் பண்ணுவேன் திருப்பி. ஸோ வந்து எனக்கு வந்து பேசேஜ் ரீடிங் வந்து டைம் கன்சியூமாக இருக்கும். ஸோ நான் அதனால் எப்போவுமே அதை லாஸ்ட்டாக தான் எடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுற இதில் வந்து நான் டெஸ்ட்டை வந்து அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸ் வந்து பண்ணேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேசேஜில் நான் அட்டன் பண்ணதில் வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ராங்காக தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி க்ளோஸ் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து ராங்கு, மீது 3 கொஸ்டின்ஸ் வந்து ரைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடியம்ஸ்னு சொல்ல முடியாது, இடியம்ஸ் ஃப்ரேசஸ் மாதிரி சம்திங் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே அதுலேயும் வந்து நான் 2 வந்து ராங் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்வாப்பில் வந்துட்டு 2 கொஷின் ஸ்வாப்பில் வந்து ராங்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கிலீஷில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், க்ரீன் இருக்கும், ரெட் இருக்கும். இதே மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். உங்களுக்கு என்னென்னா அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ நெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு அடுத்து கூட ரிவ்யூ பண்ணி நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அதையும் வந்து எடுத்துக்கிடுவாங்க. இந்த பார்த்திங்களா இதை சொன்ன ஃப்ரேஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 4 மினிட்ஸ் கிட்டக்க வந்து இந்த பேசேஜ் இருக்குது. இது வந்து பெரிய பேசேஜ். ஸோ என்னால் முடிஞ்சதளவுக்கு இதில் வந்து ஓரளவுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன். வந்துட்டு 35 கொஸ்டின்ஸ்னு வந்துட்டு SBPO மாதிரி சொல்லிட்டேன். 30 கொஸ்டின்ஸ் 29 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக். இந்த ஆர்டரில் தான் எக்ஸாமுக்கு வரும்னு சொல்ல முடியாது. சில டைம் வந்து ரீசனிங் வந்து குவான்ஸ் வந்து இங்கிலீஷ் வரலாம், இங்கிலீஷ் வந்து குவான்ஸ் வந்து ரீசனிங் வரலாம், இங்கிலீஷ் வந்து ரீசனிங் வந்து குவான்ஸ், எந்த மாதிரி வேணால் வரலாம். ஸோ இதில் பாருங்கள், நான் அடுத்தடுத்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் மார்க் பண்ணிக்கிறேன், எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு போகிறேன். அடுத்து குவாட்ராட்டிக் வரும். குவாட்ராட்டிக் நான் மார்க் பண்ணலை. ஸோ கண்டினியூஸாக தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ திருப்பி அப்புறம் போய் ரிவர்ஸில் போய் மார்க் பண்ணிக்கிட்டேன். இது தொடர்ந்து வந்து மிஸ்ஸிங் சீரீஸ் வருது. ஸோ அதை தொடர்ந்து ஒரு டிஐ வருது. இந்த டிஐ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிட்டேன். இந்த டிஐக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த டிஐ வந்து பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருந்தது. ஸோ எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ரேஷியோ கொடுத்துட்டாங்க, இன்ஜினியர்ஸ் கொடுத்துட்டாங்க, மேல் ஃபீமேல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து மேல் ஃபீமேல் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ ஈஸியாக வந்து 4 5 கூட்டணுன்னா ப்ளஸ் பண்ணோன்னா 9 வந்து 720னா 4 எவ்வளோ, 5 எவ்வளோ, அந்த மாதிரி. அந்த மெத்தட் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள்.
சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னா 720 × 4/9னா மேலோடது கிடச்சிரும். 720 × 5/9னா உங்களுக்கு வந்து ஃபீமேலோடது கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சி நீங்கள் வச்சு PQRSTக்கு வந்து மேல்ஸும் ஃபீமேல்ஸும் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து வரதை வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நான் வந்து இடையில மட்டும் உங்களுக்கு வந்து சில இடத்துல மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து மேலே வந்து டைமிங் பார்த்துக்கோங்க, 17.56 இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ வந்து 9 மினிட்ஸ், அதாவது 10 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வந்து அந்த டிஐ வந்து அட்டன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அந்த டிஐ வந்துட்டு நான் கம்மியான டைம் தான். அந்த டிஐ முடித்ததுக்கப்புறம் அரித்தமெட்டிக் சம்ஸ் வந்து ஒரு 2 or 3 வந்தது. ஸோ நான் அதை போய் எடுத்து நான் அதில் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளிக் ஆச்சு, நம்ம எதுக்கு இது பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து டைம் பார்த்தேன். ஸோ 10 மினிட்ஸ் கிட்ட இருந்ததுனால வந்துட்டு டக்குன்னு வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்துட்டேன். சிம்பிளிஃபிகேஷன் முடித்து குவாட்ராட்டிக் முடித்து மிஸ்ஸிங் முடிக்கும் போது எனக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கேன்.
வந்துட்டு ஓரளவுக்கு வந்து 5 இருந்தது. 5ல் நான் 4 அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன். 1 மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ வந்து 1ல் வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அரித்தமெட்டிக்கை வந்து பார்த்தேன்னா பார்க்கலையான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அரித்தமெட்டிக் செக்ஷன் வந்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி நான் வந்து அரித்தமெட்டிக்கை டிஏ தொடாமல் அரித்தமெட்டிக் போயிருந்தேன்னா எவ்வளோ போட்டிருப்பேன்னு தெரியல. ஸோ வந்து 25 கிட்டக்க வந்து நான் சம்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டேன் சொல்லப்போனால். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீசனிங் எபிலிட்டி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல. ஸோ 25 கிட்டக்க அட்டன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பசில்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ரீசனிங்கும் நான் ஒழுங்காக பண்ணலை. ஆக்சுவலாக எப்படி பண்ணியிருந்தேன்னா ஒரு பசிலில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஒரு ஃபஸ்ட்டு எடுத்த பசிலே வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ்லேருந்து டிக்ரீஸ் அதில் வந்து 2 சாய்ஸஸ் போட்டிருந்தேன். 2 சாய்ஸில் எதை எனக்கு சூஸ் பண்ணுறதுன்னு தெரில. நான் செகண்ட் சாய்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஏதோ சம்திங் இருந்தது. ஸோ அதில் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டேன். பார்த்தா நான் விட்ட அந்த சாய்ஸ் தான் வந்து கரெக்டான சீக்வன்சஸ். நான் தப்பானது சீக்வன்சஸ் இது பண்ணனால எனக்கு அந்த 5ல் வந்து 4 வந்து ராங் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து அந்த ஒரு வேர்ட் கொடுத்து அதில் நம்பர்ஸ் சூஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து வேர்டிங்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுல வந்துட்டு ஒன்று வந்து தப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ இது பண்ணும் போதே நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸில் வந்து எப்போவுமே எப்படின்னா அசெண்டிங் டிசெண்டிங் கொடுப்பாங்க, ஆடு இது பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த இதில் வந்து எப்படின்னா டிஜிட்டாகவே இது பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் வந்து ஸ்ட்ரக் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணிட்டேன். இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கடுத்து 3 வந்து ஈஸியாக பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு ரெண்டாவது வந்து இந்த டெஸ்ட் எழுதும் போது நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோன்றதை வந்து கான்சியஸ் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இடையில போய்ட்டு இந்த ரெக்கார்டை ஆஃப் ஆன் பண்ண அந்த மாதிரி ஒரு இதுலேயே இருந்தேன். ஸோ அதனால் வந்து என்னால் கிளியராக பண்ண முடியல. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ என்னோடய ஸ்கோர் பார்த்திங்கன்னா 56 ரைட் 23 ராங். ஸோ டோட்டல் அட்டம் வந்து 79. போன வட்டம் வந்து அதாவது நேற்று வந்து அட்டன் பண்ணும் போது டெஸ்ட்டில் வந்து 75 அட்டன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து 55 கரெக்டு 20 ராங்கு. ஸோ 50 மார்க்ஸ் வந்துருந்துச்சு. இப்போ வந்து 56 கரெக்டு 23 ராங் வந்திருக்கு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பாதிக்கு பாதி வந்து நான் வந்து ராங்காக தான் எனக்கு ஆகிடுக்கு. ஸோ அதனால இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் குவான்ஸு ரீசனிங்கும் கரெக்டாக அட்டெம்ப்ட் கொடுப்பேன். மிஞ்சி போனால் வந்து ஒரு இது ராங் இன்னொரு இது ராங், அதாவது குவான்ஸில் ஒன்று தப்பு இல்லை ரீசனிங்கில் ஒன்று தப்பு, அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் அந்த பசில் தப்புன்னு சொன்னேன்ல, ஸோ அதில் வந்து எனக்கு மார்க் போயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஸ்கோரில் வந்து பர்சன்டைல் வந்து பாருங்கள், அக்யூரேசி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஏரியாவில் வீக் இருக்கீங்கன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும்.